உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஜூன் 10 வாக்கில் ஆக்க இருக்கிறார். தமிழகத்தில் சில திராவிட முன்னேற்ற கழக சீனியர் மந்திரிகளிடையே, எம்பிக்களிடையே ஜூன் 5 பிறகு தமிழகத்தில் பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும். 2026 அதிமுக இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்று அண்ணாமலை சூழலை ஒழித்தாலும் ஒரே ஒரு செய்தி, தமிழக சட்டமன்றம் ஜூன் 2025 பொது தேர்தலுக்கு போவார்கள் என்று. காங்கிரஸ் திமுக உறவு பிளவுபட்டால் ஒருவேளை பாஜகவுடன் வருவதற்கான ஆயத்தங்களை திமுக மேற்கொள்ளுமா கொள்ளாதா என்பது ஜூன் 5 பிறகுதான் தெரியும் சிவா. எது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய பயம் திமுகவிடம் வந்துவிட்டது என்பதுதான் இதை உறுதியாக காண்பிக்கிறது. நரேந்திர மோடியை மைக்ரேட்டரி பேர்ட், வேறு மாநிலத்தில் வரக்கூடிய பறவை என்றெல்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் நரேந்திர மோடி மறந்துட மாட்டாங்க. அந்த பயம் திமுகவிற்கு இருக்கிறது. கண்டிப்பாக திமுகவில் ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகி விட்டார். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக டெல்லியிலிருந்து நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள். இன்று நாம் இருவரும் பேசக்கூடியது 5 அல்லது 6 குறிப்புகளுடன் மிக மிக சுவாரஸ்யமாக, ருசிகரமாக, சுட கிசுகிசுக்களுடன் பல கருத்துக்களை நாம் ஒரு மொத்தமாக எப்படி ஒரு பழத்தினுடைய ரசமாக, சுளையாக நாம் நேயர்களுக்கு தர இருக்கிறோம். சிவா ராஜகோபாலனுடைய பேட்டி என்பது தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு விருந்தாக இருக்கும். சார், இப்போ டெல்லியில தான் சார் மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட பரபரப்பு. முதலாக நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களிடத்துலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லத்துல சுவாதி அப்படிங்கிற ஒரு பெண் நம்பி தாக்கப்பட்ட விவகாரத்தை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. அந்த விவகாரம் இப்போ டெல்லியில மீண்டும் கொழுந்து விட்டு எரிய துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிஏவாக இருக்கக்கூடிய பிபவ் குமார் அவர்களை மகளிர் ஆணையம் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அவர் மீது எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கிறது. நேற்று எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க காவல்துறையினர். இந்த பெண் எம்பி மீது தாக்கப்பட்டதற்கான காரணங்கள், பல காரணங்கள் பரவிக்கிட்டே இருக்கு சார். உண்மை காரணங்கள் இன்னும் வெளியில தெரியாத ஒரு நிலையிலே இருந்துட்டு இருக்கு. இந்த பெண் எம்பி மீது தாக்குதல் நிகழ்த்தியதற்கான உண்மை காரணம், பின்னணி என்ன சார்? அந்த சுவாதி மேவார் என்று சொல்லக்கூடிய ஹரியானா பெண்மணி, அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மனதுக்கு இனிய பெண் ஊழியர், தலைவர், மிக மிக நெருக்கமாக இருப்பவர்கள். 20 ஆண்டு காலமாக தனியாக இருந்தார்கள். ஒரே காரில் போவார்கள், ஒரே கட்டில் சாப்பிடுவார்கள், ஒரே தட்டில் சாப்பிடுவார்கள். அன்றெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் அதை பற்றி நாம் பேசுவது தவறு. ரியல் காரணம் என்ன என்று கேட்டால், சுனிதா கேஜ்ரிவால் ஆணையின் பெயரில் குமார் நம்ம வைபவ் என்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் சுவாதி மேவாலை தாடையில் அறைந்தார், மார்பகத்தில் அடித்தார், மீதும் தொப்பையில் குத்தினார் என்று போலீசிடம் சாட்சி கூறியிருக்கிறார் சுவாதி மேவால். சோ அதை வைத்து பார்த்தால் இது ஒரு அரசியல் சண்டை அல்ல, பண பிரச்சனை அல்ல, வேற ஏதோ தனிப்பட்ட முறை பிரச்சனை என்று தான் சொல்ல. அதுதான் பின்னணி செய்தி சிவா. சரி, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி அவர்களிடத்துல கேட்கும் போது கூட என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் யாரும் தாக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பக்கம்தான் நியாயத்திற்காக போராடும் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் INDA அலையன்ஸ்ல இருக்காங்க. இது அலையன்ஸ்ல ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான சார் இருந்துட்டு இருக்கு. பிளவை ஏற்படுத்தி விட்டதே. நேற்று 16 வியாழக்கிழமை லக்னோவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீடியோ தாங்கள் இதில் போட்டு காண்பிக்க வேண்டும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மூஞ்சில ஆடல, திக்கு 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 கொதிக்குது கடந்து. அந்த நிருபர் கூட்டத்தில் கேள்வி கேட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை. சுவாதி அப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை. இந்த எஃப்ஐஆர் செய்தது நேற்று இரவு 8 மணிக்குத்தான். ஆனால் 4 மணி நேரம் வீடியோ கான்பரன்ஸில்
சுவாதி மேவாலை டெல்லி போலீசார் விசாரணை செய்த பிறகு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் இது பற்றி வாயடைத்து இருக்கிறார்? ஏன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனிமொழி கூட வாயடைத்து இருக்கிறார்கள்? பிரியங்கா காந்தி சொன்ன பிறகு கூட ஏன் திமுக இது பற்றி பேசவில்லை? காரணம், இந்தி கூட்டணி உடைகிறது. திமுகவுடைய நிலைப்பாடு கூட சந்தேகத்தில் வர ஆரம்பித்து இருக்கிறது. இது பற்றி பேசாது இருப்பது. காங்கிரசிலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியிலும் சிலர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார்கள். எஜுகேஷன் மாடல் நன்னா பண்ணேன்னு சொன்னாரு. திமுக டெல்லியில அமைச்சரவையில் நம்ம டெல்லியில டிஎம்கே ஆபீஸ் ஒன்றும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்தாரு, ராகுல் காந்தி வரல. அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மு.க.ஸ்டாலினம் ஏன் மு.க.ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஒரு கருத்து தெரிவிக்கவில்லை, முரசொலியில் எழுதவில்லை? சார் என்ன காரணமாக சார் இருக்கும்? என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்தால் திமுகவுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இல்ல மக்கள் மத்தியில விமர்சனங்களை உருவாக்குமா? என்ன காரணத்துக்காக திமுக மௌனமாகவே இந்த விஷயத்தை கையாளுறாங்க? காங்கிரஸ் திமுக உறவு பிளவுபட்டால் ஒருவேளை பாஜகவுடன் வருவதற்கான ஆயத்தங்களை திமுக மேற்கொள்ளுமா கொள்ளாதா என்பது ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் சிவா. எது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய பயம் திமுகவிடம் வந்துவிட்டது என்பதுதான் இதை உறுதியாக காண்பிக்கிறது. இல்லை என்றால் எங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் ஏப்ரல் 19ஆம் தேதி முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிவிட்டதுங்க. திமுக எங்க ரேடியோ சைலன்ஸ் சொல்லுவாங்க. கப்பல் படையில போச்சுன்னா ரேடியோ சைலண்ட் ஆச்சுன்னா அந்த கப்பல் காணாமல் போகிவிட்டது என்று அர்த்தம் ஆங்கிலத்தில். ரேடியோ சைலன்ஸை ஏன் கடைபிடிக்க வேண்டும் திமுக? வாக்களிப்பு பிரச்சாரத்திலோ அல்லது வட இந்தியாவில் இருக்கக்கூடியதோ, வட இந்தியா ராய்பரில போல வயநாட்டுக்கு போல திமுக பிரச்சாரத்திற்கு மு.க.ஸ்டாலின் சென்றாரா? வயநாட்டுக்கு போனாருங்களா? இல்ல, செல்லல சார், வயநாடுக்கு செல்லல சார். அப்போ ராய்பரேலிக்கு ஏன் போல? எங்க நரேந்திர மோடி எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டாமோ? எங்க ஒரு இந்தி கூட்டணி மற்ற நாட்டிற்கு, அதாவது மற்ற மாநிலத்திற்கு ஏன் போகவே இல்லை? அவங்க அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு போகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன? சுப்ரியா சூலே என்று சரத்பவாருடைய மிக மிக நெருக்கமான கனிமொழி, சுப்ரியா சூலேக்கு சரத்குமாருடைய மகளும் சுப்ரியா சூலே என்ற பெயரின் மண்ணியும் தூத்துக்குடி எம்பி அம்மையார் கனிமொழி மிக மிக நெருக்கமானவர். சுப்ரியா சூலே என்பதும் கனிமொழி என்பதும் நகமும் சதையும் மாதிரி. இது பாருங்க, இந்த நகமும் சதையும் மாதிரி. எங்க சுப்ரியா சூலேக்கு கேன்வஸ் பண்ண போல அந்த பாரமதியில 5000 தமிழ்காரர்கள் குடும்பத்தினர் இருக்கிறானே, புலம்பெயர்ந்த தமிழர்கள் வட இந்தியாவில் 2 கோடி பேர் இருக்கிறார்களே. சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விஷயத்தில் திமுக மௌனம் சாதிக்கிறதை பார்த்தால் ஏதோ சந்தேகம் வளர்கிறது வட இந்தியாவில். சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா சார், இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் அவருடைய இல்லங்கள்ல சோதனை நடத்தினாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய வீடுகள்லையும் சோதனை நடத்துறாங்க. இந்த அடிப்படையில் தான் தற்போதைய நிலையில ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு. சவுக்கு சங்கரோடு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் தொடர்புல இருந்துகிட்டு இருந்தாங்க. தகவல்கள் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் மூலமாகத்தான் சவுக்கு சங்கருக்கு ஒரு சில தகவல்கள் சென்றதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கே சார். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு சில குடும்பத்தில், மு.க.ஸ்டாலினுடைய குடும்பத்தில் உதயநிதி எதிர்த்து, சபரீசனை எதிர்த்து சில திமுக உறவினர்கள், முதல் குடும்பத்தின் உறவினர்கள் பேசுவதனால் தான் கோபமடைந்த மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பதாக தெரிகிறது. எது இருப்பினும் எங்க ஒரு பத்திரிகையாளனா இருந்தா கூடங்க, நானும் 40 வருஷம் பத்திரிகையாளர் பண்ணேங்க. அது ஒரு மரியாதை இருக்கு நம்மளுக்கு. ஒரு முதலமைச்சர் என்று பொதுமக்களால் 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த கட்சியில் இருக்கவங்க பேசலாம். ஒரு பத்திரிகையாளனாக விமர்சிப்பது என்பது ஒரு லிமிட் இருக்குதுங்க. அதற்காக அளவுக்கு மீறி பண்ணாலும் அமிர்தமும் விஷமாயிடுங்க. சார், இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழக அமைச்சரவையில மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்ற வகையில ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளிவருகிறதே சார். துணை முதலமைச்சர், அதை தவிர தாங்கள் எப்பவும் என்னை ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆற்றி விடுவீர்கள். நெல்லை சிவா எனக்கு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ், ஸ்பெஷல் செய்தி சொல்லுங்க சார் சொல்லுங்க. நான் இப்ப கடைசியில் இல்லை, நான் முதல்லயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஜூன் 10 தேதி வாக்கில் ஆக்க இருக்கிறார். தமிழகத்தில் சில திராவிட முன்னேற்ற கழக சீனியர் மந்திரிகளிடையே, எம்பிக்களிடையே ஒரு கருத்து நிலவுவதை
இன்று காலை எனக்கு ஒரு மூத்த எம்பி தொலைபேசி மூலம் பேசி சொன்னார். அதை நான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு பங்கிட விரும்புகிறேன். 2024 ஜூன் ஜூலையில் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆகினால், 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும். 2026 அதிமுக இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்று அண்ணாமலை சூழலை ஒழித்தாலும், ஒரே ஒரு செய்தி, டெல்லியில் இன்று காலை வதந்தியா உண்மையா இல்லை அது மாதிரி மன எண்ண அலைகள் ஓடுகிறதா என்று தெரியவில்லை. தமிழக சட்டமன்றம் ஜூன் மாதம் 2025 பொது தேர்தலுக்கு போவார்கள் என்று டெல்லியில் பேசப்படுகிறது. 2025 தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும், தமிழக சட்டசபை ஒரு வருடம் முன்னதாக கலைக்கப்படும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் தலைப்பு செய்தி. சிவா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறாங்க அப்படின்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கனிமொழி, தயாநிதி மாறன் போன்றவர்கள் ஏற்றுக்குவாங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய TR பாலு, துரைமுருகன் போன்ற மூத்த முன்னணி தலைவர்கள் இதை ஏற்றுக்குவாங்களா? இப்போ திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக இருக்கிறது. திமுகவில் ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகி வருகிறார். அந்த ஏக்நாத் ஷிண்டே எப்படி அமித்ஷாவுடன் நரேந்திர மோடியின் தொடர்பு கொண்டு இருக்கிறார்களோ அது மாதிரியான சூழல்கள் இருக்கிறது. 3வது முறையாக பலத்த அதிகாரத்துடன் எம்பிக்களுடைய ஆதரவுடன் நரேந்திர மோடி பிரதமரானால் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் குறி இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் பேசாத பேச்சாங்க. எங்க ஒரு மாசம் சைலண்டா இருக்காரு. நரேந்திர மோடியை மைக்ரேட்டரி பேர்டு, வேறு மாநிலத்தில் வரக்கூடிய பறவை என்றெல்லாம் சொன்னார். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் நரேந்திர மோடி மறந்துட மாட்டாங்க. அந்த பயம் திமுகவிற்கு இருக்கிறது. கண்டிப்பாக திமுகவில் ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகி விட்டார். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.